guys, welcome back to my channel. நான் உங்கள் ராம். டிஆர்எஃப்ல எப்படின்னா இருப்பேன் நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. இன்ட்ரோவில் கண்ணாடி போடுறேன். அது வந்து என்னடா ராமா அது வந்து கண்ணாடி போட்டு சீன் போடுற பைக் வந்து அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லைங்க, சீன்லாம் போடல. அது வந்து கண்ணாடி எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து டிஆர்எஃப்ல எப்படிங்களா இருப்பேன் நம்ம வந்து இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம வண்டி வந்ததுக்கப்புறம் ப்ரோ வண்டிக்கு எவ்வளோ செலவாச்சு, வந்து என்னெல்லாம் உடஞ்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ வந்து டிஆர்எஃப் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுங்க. ஸோ வந்து நம்ம எங்கே இருக்குன்னு சொல்லி கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அது வந்து நம்ம வண்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அன்றைக்கி. அவ்வளோதாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேமே, நான் வண்டி பார்க்க போவோமா? என்னடா அப்படி பண்ணுறதுன்னு கேட்குறேன். சும்மாங்க ஒரு ஃபன்னுக்கொசரம் பண்ணுறேன். ஸோ வந்து யாரும் சீரியஸாக நினச்சிக்க வேணாம். வாங்க நம்ம வண்டி பார்க்க போகலாம். ரொம்ப கிளார் அடிக்குதுங்க. ஸோ வந்து நம்ம வண்டி பாருங்கள், நம்ம வண்டி இங்கே இருக்குது. ஸோ வந்து இங்கே அப்படி நான் திருப்பி கேட்டுறேன் வண்டி என்னென்ன வேலை செஞ்சேன், அது வந்து எவ்வளோ ஆச்சு என்னதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டிஆர்எஃப்ஐ நம்ம தங்கத்தை பார்க்க எத்தனை நாள் ஆச்சு தெரியுமாங்க? பேக் கேமரா காட்டி வந்து என்னென்ன மாற்றணும், வந்து என்னென்ன மாற்றாமல் இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ இந்த டிஆர்எஃப்ஐ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் வந்து இது தாங்க நம்ம வீடு. ஸோ வந்து இந்த ரோடு வந்து இப்போ போட்டு ஒரு 10 days 20 days தான் இருக்கும். ஸோ வந்து இதுதாங்க நம்ம வண்டி. வீட்டு முன்னாடி அந்த வண்டி நிப்பாட்டிருக்கோம். வந்து வண்டி இன்ன வரைக்கும் ஓட்டவே இல்லைங்க. நம்ம வண்டியோட உடஞ்ச பொருள்லாம் எங்கே இருக்குன்னா, நமக்கு ஒரு சைடில் ஒரு பாக்ஸை வச்சு அந்த ப்ரீவியஸ் விளாகில் பார்த்துருப்பீங்க. அது வந்து அந்த கார் பின்னாடி வந்து எடுத்து வந்திருப்போம். அது வந்து அடப்பாவி பைக்கோட பொருளாக சேர்த்து இன்னும் நிறைய பொருளை போட்டு வச்சுருக்காங்க. அது வந்து நிறைய மாற்றிருக்காங்க. இரும்பு சைடு பார்ட்ஸ் ஃபுல்லாக மாற்றிருக்காங்க. வந்து வைசரு சைடு பார்ட்ஸ் ஃபுல்லாக மாற்றுறாங்க. ஸோ வந்து என்ன மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வண்டிகிட்ட போய் காட்டுறேங்க. வந்து டிஆர்எஃப்ஐ நம்ம வண்டியை ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம விளாக் எடுப்போம். ஏமாம்மா ஏன்னா வண்டி சாவி எங்கள் அப்பா இங்கேயே ஒளி வச்சுட்டாங்க. நான் வந்து வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வண்டி இப்போதைக்கு டாக்டர் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் அப்பா வந்து சாவி எடுத்து ஒடி வச்சுட்டாருங்க. அது வந்து என்ன மாற்றிருக்கோம்னா, இந்த வைசர் இருக்குல்லங்க, இந்த வைசர் வந்து ஃபுல்லாக உடஞ்சிச்சு. இந்த இடத்துலேருந்து இப்படி வந்து உடஞ்சிச்சு. ஸோ வந்து கீழே வந்து இது உடஞ்சிச்சு. இந்த மிரரே ரெண்டாக போயிடுச்சுங்க. இந்த மிரர் ரெண்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடம் மாஸ்க் உடஞ்சிச்சுங்க. இந்த இடம் வந்து ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. அப்புறம் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸு, அண்ட் வந்து இண்டிகேட்ரு, அண்ட் வந்து இந்த இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உடஞ்சிச்சு. அப்புறம் இந்த சைலன்சர் மேலே ஒரு ப்ராடக்டர் வரலங்க, இது ஃபுல்லாகவே தேஞ்சு போச்சுங்க. ஸோ வந்து சைலன்சர் கடையில் தேஞ்சிருக்குறேன் காட்டுறேன். இது பாருங்கள், ஃபுல்லாக தேஞ்சிருக்கா. அண்ட் வந்து இந்த இடம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் வந்து இந்த இது இருக்கு பாருங்கள், இது ஃபுல்லாகவே அப்படியே உடஞ்சிருச்சு. இந்த இடம் ஃபுல்லாக அப்படி ஓட்டையாச்சு. இது மாற்றிருக்காங்க. அண்ட் வந்து இது மாற்றிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த இதெல்லாம் நான் மாற்றலைங்க. டிஸ்பிளே வந்து உடஞ்சிச்சு. இது நான் 7000 வரும். ஆனால் இது மாற்றலை. ஸோ வந்து இந்த ஹேண்ட் பிரேக் இல்லைங்க, இந்த ஹேண்ட் பிரேக் ஃபுல்லாக உடஞ்சி போச்சுங்க. ஸோ வந்து இந்த இடத்துல ரெண்டாக உடஞ்சி அப்படியே கீழே தொங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக எடுத்துக்கிச்சுங்க. இது ஃபுல்லாகவே எடுத்துக்கிச்சு. உள்ளே நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வந்து உடஞ்சி போகும். உள்ள டிஜிட்டல் அந்த இதெல்லாம் மாற்றிருக்காங்க. டிஸ்பிளேக்கு போகிற ஒயரு நிறைய இந்த ஒரு சைடுங்க. ஸோ வந்து இந்த ஒரு சைடு ஃபுல்லாக ஸ்பேர் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. மேலே ஃபுட் ரெஸ்ட்டு மட்டும் மாற்றுறாங்க. அது வந்து இந்த இடம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு. இந்த இடம் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகும். இதுவும் மாற்றிருக்காங்க. ஸ்பீடோ மீட்ரு பக்கத்தில் நிறைய பொருள்லாம் வரும். ஸோ அதெல்லாம் உள்ளே நிறைய மாற்றிருக்காங்க. அண்ட் வந்து இது உள்ளே இருக்க பொருளை நிறைய மாற்றிருக்காங்க. இது
இது உள்ள அந்த சைடு ஃபுல்லாக நிறைய மாற்றிருக்காங்க. ஸோ வந்து அந்த பில் எங்கேன்னு பார்த்தா பில்லு வந்து எங்கள் அப்பா வச்சுருக்காரு. அதனால் வந்து நான் ஃபுல்லாக என்னென்ன மாற்றுறேன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக எனக்கு தெரில. ஆனால் இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே மாற்றிருக்காங்க வண்டியை. சரிடா ராமா, அண்ணன் வந்து எல்லாம் மாற்றிருக்காங்கன்னு சொன்னேன். வந்து இந்த இந்த இண்டிகேட்ரு, இந்த அசாரு எல்லாமே சுவிட்ச் எல்லாம் உடஞ்சி கம்ப்ளீட்லி இந்த ஒன் சைடு ஃபுல்லாக உடஞ்சி போச்சு. அண்ணன் வந்து இதில் இதுவும் மாற்றிருக்காங்க. இந்த இடத்துலேருந்து இந்த ஒரு பார்ட்ஸ் இது மாற்றிருக்காங்க. அண்ணன் வந்து நம்ம ஏஞ்சல் ஸ்டிக்கர்லாம் கிழிஞ்சு போச்சுங்க. வீட்டில் நிப்பாட்டி வச்சுருந்தா வந்து பசங்களாம் வந்து யூஸ் பண்ணதுனால வந்து எல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஓகேடா, இவ்வளோ சொல்கிறீ. அண்ட் வந்து காஸ்ட் மொத்தமாக எவ்வளோச்சுன்னா காஸ்ட் வந்து 29,000 ஆச்சு. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20,000 இங்கே வந்து பைக் ஆக்சிடெண்ட் ஆகி வந்து ஷோரூமில் விட்டாலே நான் வந்து என்ன ஃபஸ்ட்டு கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கட்டுங்க, அட்வான்ஸ் கட்டினா மட்டும்தான் வந்து வண்டி ரெடி பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அட்வான்ஸ் எவ்வளோ கட்டினாங்கன்னா அட்வான்ஸ் 20,000 கட்டிட்டோம். ஆனால் மொத்தமாக 29 தான் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஏன்னா சைலன்சர் ஃபுல்லாக மாற்றணும்னு சொன்னாங்க. நான் வந்து அதுக்கு போய் பார்த்தேன். பைக் ஆக்சிடென்ட் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தாங்க நானே போய் பார்க்குறேன். வண்டியை போய் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சைலன்சர் மாற்றணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சைலன்சர் மாற்றிருந்தேன்னா 50,000 ஆகிருக்கும் வந்து மொத்தமாக காஸ்ட் வந்து. நான் வந்து சைலன்சர் வந்து வேணான்னு சொல்லிட்டேன். நான் வந்து இருக்கிற சைலன்சர் ரெடி பண்ணி போட்டுக்கிறேன், நான் வந்து சைலன்சர்லாம் மாற்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் சைலன்சர் மேலே அந்த ப்ரொடெக்டர் இல்லைங்க, அதுவும் அப்புறம் பின்னாடி இந்த நான் அந்த ஓட்டையாச்சுன்னு சொன்னேன் இல்லைங்க, அதுவும் வந்து மாற்றிருக்காங்க. நம்ம வந்து திரும்ப ஒரு 2வது டைம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம். அந்த கிளைம் ஆகிடுச்சு. அந்த எவ்வளோ கிளைம் ஆச்சுன்னா டோட்டல் காஸ்ட் வந்து 28,000 ஆச்சுங்கன்னா அந்த ஷோரூம் சைட்லேருந்து 24 தான் வந்து ஆச்சுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க எவ்வளோ கிளைம் பண்ணாங்கன்னா 21,000 கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவ்வளோதான் கிளைம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளோ கம்மியாக வந்து கிளைம் பண்ணி கொடுத்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை தம்பி அவங்க 24,000 தான் பில் போட்டு கொடுத்தாங்க, நாங்கள் வந்து 21,000 தான் வந்து கிளைம் பண்ணி கொடுத்தோம், அது வந்து லேபர் சார்ஜ் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்கே போனாலுமே லேபர் சார்ஜ் மட்டும் வராது. ஸோ வந்து அதை வந்து கரெக்டாக வந்து மனசில் வச்சுங்க. வந்து எமகா ஷோரூம் வந்து விடும்போது பார்த்து விடுங்க. ஏன்னா வந்து ஏன்னா இவ்வளோ கம்மியாக கொடுத்தேன்னு சொல்லி என்னால் கேட்க முடியல. ஸோ வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லும்போது இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறீங்கன்னா இது மட்டும் கேட்டு சொல்லுங்கள். ஆனால் இந்த டிஆர் ஃபேமை வந்து எமகா ஷோரூமில் விடும்போது பார்த்து விடுங்க. நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து பார்த்து நல்லா தெளிவாக கேட்டுருவேன். இது எவ்வளோ செலவாகுது, ஆனால் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு வந்து பார்த்துட்டு இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. ஸோ வந்து இவ்வளோ ஆய்க்கிலேயே பேசுகிறீடா, இப்போ உன்னால் பைக் ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இப்போ வந்து என்னால் பைக் ஓட்ட முடியாது. ஆனால் வந்து இன்னும் 1 மந்த் வந்து நான் ரெஸ்ட்டில் தான் இருக்க போகிறேன். அந்த பைக் ஓட்ட போதில்லை, ரெஸ்ட்டில் தான் இருக்க போகிறேன்னா பைக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான். பட் வேலைக்கு நான் போயிட்டு தான் இருக்கேன். ஸோ வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகும்போது பைக் இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் வந்து ஏன் ஃபீலிங்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பைக்கு இருந்துமே நான் நடந்து அது வந்து பஸ்ஸில் வேலைக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும். வந்து டிஆர்எஃப்ஐ வந்து எல்லாத்தையும் இது சொல்லி முடிச்சிருப்பேன். ஆனால் நிறைய எக்கச்சக்க பொருள் மாற்றிருக்கேன். பட் ஆனால் அந்த பில்லு எல்லாமே எங்கள் அப்பாட்ட இருக்குது. அதனால் எங்கள் அப்பா வந்தால் தான் வந்து எங்கே இருக்குது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்ல முடியும். ஆனால் வந்து டோட்டலாக எவ்வளோ காஸ்ட்டு கேட்டது அது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வந்து டிஆர்எஃப்எம்ஏ வந்து இந்த வீடியோ தெரிவித்து பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டி விட்டுங்க. அனந்த் கண்ணாடி எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் தாட் ஏதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வந்து டிஆர்எஃப்எம்ஏ பைக்கில் எவ்வளோ வேகமாக போனாலும் போகிறீங்க போல பார்த்து சேஃபாக போய்க்குங்க. ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஸோ வந்து பார்த்து சேஃபாங்க. ஸோ இது இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை 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 பை. லவ் யூ லாட்ஸ்.